பேசுங்க பேசுங்க. உங்க பேருந்தான் அம்மா, பேசுங்க. என் பிள்ளவன் நல்லபடியா பேட்டி கொடுங்க, பேட்டி கொடுங்க அம்மா. பாரதி நம்ம பிள்ளை, உங்க பேரை. ஐயா சீமான்ல அவ்வளவு அரசியல் அறிவையும் அந்த தூண்டுதலையும் வந்து செஞ்சாரு. எப்படி இது கிராமம் அப்படி இருக்கிற நிலையில பார்க்க இங்க இருந்து ஐயா சீமான் படிச்ச பள்ளிக்கு ரொம்ப தூரம். எப்படி பள்ளிக்கு போய் அவ்வளவு தூரம் படிப்பாரு? நடந்தே போகுது. நடந்தும் போகுது. யாரும் சைக்கிளையும் ஏற்றிட்டு போவாங்க, நடந்தும் போகுது போய் படிக்க. அப்பானா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, அம்மானா அன்பா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அன்பு வந்து யாரு சொல்லுங்க? நானுமே சொல்லுவேன், நல்லா அன்பா இருக்கணும்பா, அப்படியே இருக்கணும், பழகணும், நல்லா இருக்கணும். அவனுடைய கொள்கையே அதுதான். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மிஸ்ஸஸ் ஸ்டாலின் பாரதி. நம்ம வலைவலி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை நெருங்க போறோம். அதுல நான் மட்டுமே கிட்டத்தட்ட 150 காணொலிகள் மேல பேசி பதிவு பண்ணிருக்கோம். நம்மளுடைய கொள்கை என்னவா இருந்ததுன்னா, ஐயா சீமான் அவர்களை முதல்ல நேர்காணல் பண்ணிட்டு தான் அதற்கு பிறகுதான் எல்லாரையும் நேர்காணல் பண்ணணும், நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆர்மியில நேர்காணல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் கோட்பாடுல நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஐயா சீமான் அவர்கள் இல்ல, அவங்களுக்கு பதிலா சீமான் அவர்களுடைய அம்மா தான் நம்ம நேர்காணல் எடுக்க போறோம். அது இப்ப அவங்களுடைய வீட்டுலதான் இருக்கோம். இங்க ஆடு இங்க கோழி எல்லாம் இருக்கு. அந்த சத்தத்தோட அவங்களோட சேர்ந்து இந்த நேர்காணல பண்ணுவோம். இன்னைக்கு அதாவது ரொம்ப நாளா நம்ம வந்து ஐயா சீமான் அவர்கள் எடுக்கணும்ட்டு ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தோம். அது யார்கிட்டயா இருக்கட்டும், எந்த கடவுள்கிட்டயா இருக்கட்டும், ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுக்கு பதிலா அவங்களை பெற்ற தாய் அவர்களை வந்து நம்ம நேர்காணல் எடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விடயம். அதனால லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் சீமான் அவர்களுடைய தாய். பாட்டி வணக்கம். நீங்க வந்து மத்த நேர்காணல் எல்லாம் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி நான் உங்க பேரன் இயல்பா வச்சுங்க, சரியா? பாட்டி, நம்ம வந்து மத்த நீங்க சேனல் எல்லாம் நேர்காணல் கொடுத்துருப்பீங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது, அப்படி இப்படி எப்படி இருந்தாரு, அப்படி எப்படி இருந்தாரு சீமான் ஐயா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் வேணாம். நான் உங்க பேரன், நீங்க இந்த பாட்டி அப்படின்னு வச்சீங்க. நம்ம ஒரு இயல்பா ஒரு காணொலி வந்து பதிவு பண்ண போறோம். சரி பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி வந்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க எப்படி ஐயா சீமான் அவர்கள் எப்படி பிறந்தாரு, எங்கிருந்து எப்படிலாம் வளர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு சுருக்கமா சொல்லுங்க. அவர் பிறந்தாரு கால படிக்க போனாரு. அவருக்காலே அவரை ஆரம்பிச்சு இல்ல பாட்டி, உங்களுக்குன்னு ஒரு வரலாறு, தனிப்பட்ட வரலாறு இருக்கும்ல. நீங்க வளர்ந்தது, பிறந்தது, அப்புறம் கல்யாணம் நடந்தது, ஐயா சீமான் பிறந்தது, அப்புறம் நீங்க அவரை படிக்க வச்சது, கல்லூரி அனுப்புனது, அப்புறம் அவரு திரைக்கு போய் படங்கள் எடுத்தது, இந்த வரலாறு சொல்லுங்க. 12ஆவதுல இருந்து நம்ம இளையாண்டி கல்வி செல்லுங்க படிச்சு ஹைஸ்கூல்ல படிச்சு முதல் மார்க் வாங்கவும், நாங்க வேற எதையாச்சும் ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டேன். பார்க்க சொன்னேன். அந்த வாத்தியார் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, இந்த படிப்பு முதல் மார்க் வாங்கிட்டு ஏன் இந்த வேற வேலைக்கு போற, காலேஜ்ல போய் படி, நடந்தே கூட போய் படிச்சிடலாம் படின்னு சொல்லவும், அப்புறம் சரின்னு சொல்லி நாங்க காலேஜுக்கு அனுப்பணும். 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருந்துச்சு. வீட்டுல என்ன மேய்ச்சிட்டு செம்பரி ஆடு மேய்ப்பான். எங்களுக்கு ஆடு நிறைய செம்பரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 4 மாசம் 3 மாசம் மேய்ச்சிட்டு மெட்ராஸ்ல போய் நான் படம் எடுக்க போறேம்மா, முடிஞ்சா படம் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு போச்சு. போனக்குள்ளதான் அந்த வாக்குல அப்படியே அந்த வாக்குல அப்புறம் சினிமா நடிக்க போறேன், படம் எடுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் இப்ப கட்சிங்க கேளுங்க. இங்க நம்ம பாடி மட்டும் இல்ல, எல்லாரும் சைட்ல இருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து சின்ன அப்புறம் பாட்டி, நீங்க இப்ப ஐயா சீமான் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பலருடைய நம்பிக்கை ஐயா சீமான்
அதாவது இப்ப ஒரு பத்திரிகை ஒன்று இருக்கு, அதுல குரலாற்றவர்களின் குரல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு ஐயா சீமான் வந்து எல்லா நேரத்திலயும் குரல் கொடுக்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு, அப்படி இருக்கக்கூடிய நீங்க அவருடைய தாய் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து வாழ்க்கை நாங்க அப்படி வாழ்ந்து எங்களுக்கு பழக்கமா போச்சு. நாங்க எதார்த்தமா நாங்க இருக்கோம். அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டு அவர் சில அவர் யாரு இது படிச்சாங்க யாரு. அடுத்தபடி சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள், அதாவது தமிழ்நாட்டில் முன்னை போட்டி இருக்கு. அதுல ஐயா சீமான் அவர்கள் ஒரு பெரும் முனையா 3வது பெரிய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. நல்லா பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் உந்து சக்தியா இருந்த ஒரு ஆள் சொல்லுவாங்க, இவர் தான் திருப்பு முனையா இருந்த வாழ்க்கையில, இந்த ஆசிரியர் தான் காரணம், இந்த மனிதர் தான் காரணம் கொடுப்பாங்க. அது போல ஐயா சீமான் யார் காரணம்? இப்ப அண்ணன் கூட அண்ணன் இருக்கும்போது நம்ம போய் பார்த்து இப்ப அண்ணனோட அந்த கொள்கையை இப்ப அண்ணன் அவருக்கு பிற்பாடு அது கையில எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யுது. இல்ல படிப்ப ஐயா வந்து நிறைய பேசுறாரு. அதுக்கெல்லாம் இப்ப கூட காலையில ஒரு மகிழ்ந்த பார்த்தோம், அப்படியே புக்கா அடிக்க வச்சிருக்கு. அடிக்கடி சின்ன வயசுல நிறைய படிப்பாரா, நிறைய படிக்க சின்ன வயசுல இருந்தே படிப்பு இல்ல என்னத்தை அவங்க அந்த அவங்க அண்ணன் சொன்னதை தானே எடுத்துட்டு மயம் செய்யுது. நம்ம அண்ணன் வேலையை நம்ம பார்க்கணும், நம்ம நாட்டை நல்ல விதமா கொண்டாடணும் அப்படின்னு செய்யற வேலைதான். இங்கதான் நம்பி ஓட்டு போடணும், என் மகனுக்கு மயம் ஜெயிக்க வைக்கணும், வரணும். இப்ப சீமான் ஐயா அவர்கள் வந்து அவருடைய பண்பு வந்து அவங்க அப்பா மாதிரியா அம்மா மாதிரி? ஐயா பாக்க உங்களை மாதிரி இருக்கிறாங்க. 2 பேருமே அப்பாவா அம்மா மாதிரி அப்பா மாதிரி 2 பேருமே மகனுக்கு பாதுகாப்பா தான் இருப்பான். இல்ல யார் மாதிரி இருந்து யாருடைய அந்த கேரக்டரை சார்ந்து ஐயா சீமான்? அவங்க அப்பா மாதிரியே, அவங்க அப்பா மாதிரியே இருக்காரு ஐயா சீமான். அப்ப நீங்க அவங்களுடைய அப்பா மாதிரியே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஐயா நல்லா படிச்சிருக்காங்களா? படிக்கல நாங்க 2 பேருமே படிக்கலப்பா. ஆனா எப்படி அவருக்கு அவர் கொஞ்சம் படிச்சவர். இப்ப இல்ல ஐயா சீமான் உள்ள அவ்வளவு அரசியல் அறிவையும் அந்த தூண்டுதலையும் எது செஞ்சாரு? எப்படி அது அவங்க பிறக்கையிலேயே அந்த அந்த வேலையை அப்பா இன்னைக்கு நேரத்தில் இல்ல பிறக்கையிலேயே என் மயனுக்கு அந்த அறிவையை அந்த மூளையை கொடுத்து அந்த வேலைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன திடீர்னு அந்த வேலையை ஆரம்பிக்கவும் இல்லை, திடீர்னு முடிக்கவும் முடியாது. பாட்டி ஒரு சமீபமா ஒரு காணொலி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து 100 நாள் வேலைக்கு போயிட்டு அங்கேயே நீங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரிலாம் காணொலிகள்லாம் பதிவு பண்ணி போட்டுருந்தாங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலே 100 நாள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? 100 நாள் வேலை போனாத்தான் நான் போனாத்தான் அந்த கலைஞருக்கு அந்த ஆளை கூப்பிடலாம். அதனால போய் நான் அவர்கிட்ட போய் இருந்து அந்த வேலையை பாக்குறது, அந்த கலைஞருக்கு அந்த ஆளுகளையும் நான் கூப்பிடுவேன், வாங்க அந்த 8 நாளைக்கு அந்த வேலை முடிஞ்சோன்னா 8 நாளைக்கு வீட்டுல இருப்பாங்க. அந்த 8 நாளைக்கு எனக்கு களை எடுக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு அந்த வேலைக்கு போகப்பாங்க. ஆனா கூப்பிட்டா தானே நமக்கு வருவாங்க. நம்ம அவங்களோட வேலை பார்த்தா தானே இன்னைக்கு வாங்க நாளைக்கு எனக்கு வாங்க வேலை பார்க்க அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். அதனால நான் போய் பட் இப்ப நான் வரும்போது பார்த்தேன், ரொம்ப உள்ள ரொம்ப கிராமமா இருக்கு, வழியெல்லாம் கரடு முரடா இருக்கு. ஒரு இது கிராமம் அப்படி இருக்கிற நிலையில பார்த்து இங்க இருந்து ஐயா சீமான் படிச்ச பள்ளி ரொம்ப தூரம். எப்படி பள்ளிக்கு போய் அவ்வளவு தூரம் படிப்பாரு? நடந்தே போகும். நடந்தும் போகு, யாரும் சைக்கிளையும் ஏற்றிட்டு போவாங்க, நடந்தும் போகும் போய் படிக்கணும். இந்த புதூர்ல படிச்சு நடந்துதான் போகணும். அப்புறம் காலேஜுக்கு போகும்போது சைக்கிள்ல போய் படிச்சோம். இப்ப எல்லா வீட்லயும் வந்து நிறைய பசங்க நல்லா படிப்பாங்க, சில பசங்க ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப ஐயா சீமான் வந்து நல்லா படிப்பாரு, கலாட்டாவும் பண்ணுவாரு, இல்ல படிப்பாரா கலாட்டா பண்ணுவாரு? கலாட்டாலாம் பண்ணாது, படிக்க கபடி போட்டிக்கு போகணும், கராத்தைக்கு போகணும், அந்த வேலையை எல்லா வேலையும் செய்யும். இது படிக்கிறது நல்லா படிக்கணும். சின்ன வயசுல போயிட்டு சின்ன வயசுலயே படிக்கணும். சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா இப்படி வர முடியாது. படிக்க அதெல்லாம் எவர்கிட்ட ஒட்ட முடியாது படிக்கல. இப்ப ஐயா சீமான் அவர்கள் சினிமா துறைக்கு எப்படி உள்ள போனாரு? அவர் எடுக்கிற படம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? இப்ப சமீபமா ஒரு படம் நடிச்சு பாத்துருக்கீங்களா? இப்ப நடிச்ச படத்துக்கு நாங்க போகல. இப்ப நடிச்ச படம் தேர்தல் எடுத்துக்கிட்டு போக முடியாது. போய் பார்க்கலாம், பார்க்கலாம். அவர் எப்படி சினிமா உள்ள போனாரு?
போனவர் தான் இங்க போய் நான் சும்மா பார்த்துட்டு வரணும்னு போனவர் தான் அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டாரு. சினிமா படம் எடுத்துச்சு, 2 படம் 3 படம் எடுத்துட்டு அப்புறம் அது ஒண்ணு இல்லைன்னு ஆரம்பிச்சு. அவரு படம்லாம் நீங்க பாத்துறீங்களா? எப்படி அது படம்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல படம் எடுத்துச்சு. இப்ப ஐயா வந்து எல்லார்கிட்டயும், இப்ப நானே எனக்கு 17 வயசு தான் ஆகும், என்கிட்டயும் ஒரு அன்பா பழகுறது, மரியாதையா பழகுறது, வாங்க தம்பி நல்லா இருக்கல அப்படி எல்லாரும் யாரை பார்த்தாலும் நினைவு வச்சு பேர்லாம் நினைவு வச்சு கூப்பிடுறது. யார் புகைப்படம் எடுக்கணும்னாலும் நீ தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவர் எடுத்துக்கணும், சும்மா அப்படியே நின்று போட்டோ எடுத்துக்குவாங்க. ஆனா ஐயா கிட்ட நீங்க போனீங்கன்னா கட்டி பிடிச்சி புகைப்படம் எடுத்துருக்கு, இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே அன்பா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அப்படிதானா? சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே யாரு அந்த அன்பலா ஊட்டி வளர்த்தா? நாங்கதான் வளர்ந்துருக்கோம். நாங்க இல்ல 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 அது இல்ல பாட்டி. இப்ப வந்து அப்பானா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, அம்மானா அன்பா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த அன்பு வந்து யாரு சொல்லி கொடுப்பாங்க? நானுமே சொல்லுவேன், நல்லா அன்பா இருக்கணும்பா, பிள்ளைகளுக்கு பழகணும், நல்லா இருக்கணும். அதனுடைய கொள்கையே அதுதான், அந்த அன்பா தான் பழகு. யாரையும் ஒரு இதா பேசாது, நல்லா பேச வச்சு அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ எந்த சூழ்நிலை அதுக்கு அதே பழக்கம். இப்ப ஐயா சீமான் வந்து அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய, அதாவது கீழ இருந்து மாற்றக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பிடிச்ச தலைவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் போய் கத்தி கத்தி பேசுறாரு. இதெல்லாம் அவர் பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க? எப்படி உங்களுக்கு அது புரியுது? அவரை பற்றி, அவர் பேசக்கூடிய அரசியலை பற்றி உங்களுடைய கருத்து இருக்கு? நாங்க பார்த்துட்டு வேதனையாவே இருக்கு. என்ன செய்யறது? மக்கள் புரிஞ்சு அந்த வேலையை செய்யணும், நல்ல தலைவரை கொண்டாடணும், எப்படி நடத்துறாருன்னு பார்ப்போம். மக்கள்ல பார்த்து செய்யணும். நீங்க போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு பரப்புரை பண்றீங்க, மகாநாட்டுக்கு வா மகாநாட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. அவருடைய அரசியல்ல நீங்க ஈடுபட்டீங்களா? ஆமா, மயம் போகும்போது அப்புறம் அம்மாவுக்கு போட்டானே போடாது. அம்மாவுக்கு போட்டுனாத்தானே, அம்மாவுக்கு போடத்தானே நமக்கு மயனை பார்க்க பாவமா தெரியுதுல, அப்புறம் நம்மளும் தானே போகணும். சரி, இப்ப ஐயா சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு அரசியல் பேசுறாரு. இதற்கு உங்க குடும்பத்துல யாராவது பெரிய அரசியல் தலைவர், அரசியல்ல யாராவது இருந்திருக்காங்களா? கிடையாது. ஒருத்தருமே அரசியல் இல்ல. நாங்க அரசியலை பத்தி பேசுறது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு இவ்வளவு அரசியல் அறிவு? அவருக்கு அந்த மூலையில அந்த வேலையும் செய்யறாரு. அரசியலை பத்தியே பாட்டி, நீங்க திருச்சியில ஐயா சீமான் மாநாடு நடத்துறப்ப எல்லாரையும் நீங்க போய் அழைச்சிங்க, பேசுனீங்க, வாணி எல்லாரையும் கூப்பிட்டீங்க. இப்ப ஐயா சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறாரு. இப்ப நீங்க வந்து எந்த வகையில பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க பார்த்த நீங்க பரப்புரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இப்படி ஓடணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவை? மயனுக்காகத்தான் பாடுறது. மயன் ஓடுறாரு, மயம் ஓடும்போது அப்புறம் அம்மாவும் ஓடுத்தானே. ஆனா நீங்க உங்க மகனுக்காக பாடுபடுறீங்க, உங்க மகன் தமிழ்நாடுக்காக பாடுபடுறாரு. நான் என் மயனுக்காக பாடுபடுறேன், மயன் தமிழ்நாட்டுக்காக பாடுபடுறேன். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு நடக்கணும். என்ன செய்யுது? மக்கள் புரிஞ்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பாட்டி மறைமுகமா சொல்றாங்க. மக்கள் புரிஞ்சு அவங்க ஓட்டு போட்டவங்க என் மயன் முதலமைச்சராக வரலாம். முதலமைச்சர் தான், முதலமைச்சர் தான். அதெல்லாம் நீ வருத்தப்பட ஆக்கிடுவோம். பாட்டி, இப்ப ஐயா சீமான் அவர்கள் மேல அவர் வந்து இந்த ஊரை சார்ந்தவரே இல்ல, அதாவது மண்ணின் மைந்தரே கிடையாது, அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்ன்ற வகையில எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப ஐயா சீமான் இந்த மண்ணின் மைந்தர் தான், உங்களுடைய கருத்து? அவர் அப்ப எந்த ஊர்ல பிறந்து பாரு, அப்ப பிறக்க போய்த்தானே, எந்த ஊர்ல ஒரு ஊர்ல பிறக்க போய்த்தானே அவர் மண்ணின் மைந்தனா இருக்காரு. அப்புறம் பிறக்கல இப்படி இருப்பாரு. என்ன ஊர்லயே ஒரு பட்டஸ் தெரியல, அவர் என்ன ஒண்ணும் அவங்க சொல்றாங்க இல்லையாப்பா, நீங்க எந்த ஊர்லயோ பிறந்தோம்னு சொன்னாங்க. என்ன சந்தேகம் இருக்கு? அதுங்க என்ன பாட்டி, இப்ப நீங்க எந்த ஊரு? நீங்க? நான் வந்து இளையாங்குடி பக்கம் நெடுங்குளம். நான் இந்த ஊருக்கு வாக்குட்டு வந்தேன். இந்த ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல இருந்து என் மயம் பிறந்து என் அக்கா மாதிரி பிறந்து எல்லாரும் பிறந்து நாங்க தலைமுறையா இருக்கிறோம். நாங்க ஒண்ணும் ஓட்டா போய் சும்மா இல்ல, நாங்க பெரிய சொத்துக்காரங்க, காணிக்காரங்க. அதை சொல்றேன் அதன் பாட்டு ஓடுற ஓட்டத்துல அப்படி இப்படி 600 தான் என் மயம் பிறந்தது. நான் வாக்கப்பட்டு வந்தது எல்லாம்
இப்ப ஐயா சீமான் வந்து எங்கெங்கெல்லாம் பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சிருக்காரு? எங்க ஊர்ல 5 வருஷம் படிச்சிச்சு. மற்ற புல்லூர்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிச்சிச்சு. அதோட அந்த இளையாங்குடி இந்த ஹைஸ்கூல்ல அங்கே 2-3 வருஷம் படிச்சுட்டு காலேஜுக்கு போனதுல அந்த கல்லூரி அதோட படிச்சேன். ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்துட்டேன். அந்த வேலையை இப்ப ஐயா சீமானவர்களுக்கும் உங்களுக்கும் சில மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும் இல்லையா? இதை வந்து நான் மறக்க மாட்டேன், அவரு இந்த காலத்துல திடீர்னு எனக்கு சொன்னாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மாதிரி நீங்க எந்த மறக்க நினைவுகள் சொல்லுவீங்க? அது எப்பவும் போலதான் இருக்குப்பா. எல்லையா இருக்கு, வேலை செய்யும், அது செய்யும். அப்புறம் மறக்க முடியாதது என்ன? படிக்க போகும், வரணும், வீட்டுல இருக்கும். படிப்பு நல்லா படிக்கும். உண்மையில அது ரொம்ப சிறந்த ஆள். இப்ப ஐயா சீமான் வந்து 36 லட்சம் பேரை வந்து தனக்கு பின்னாடி கட்டமைச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 8.5% மக்களை தனக்கு பின்னாடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு, திரட்டி வச்சிருக்காரு. ஒரு தாயா உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குப்பா. இவ்வளவு மக்கள் நம்ம மாநிலம் இருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷம் தான் எங்களுக்கு. சந்தோஷமாவும் இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. ஏன் சங்கடமா இருக்கு? ஊர்வலம் பேசவும் முடியல, இது தான் பண்ண முடியாம தானே இருக்கு. அப்புறம் என்ன செய்வது? இப்ப ஐயா சீமான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானா அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து எதற்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்காக செய்யணும். மையம் நல்லா இருக்கணும்னு என்னுடைய கருத்து. மக்கள் நல்லா இருக்கணும்னு அது அவருடைய கருத்து. அவர்ல செய்வார். அவரு பாத்துக்கிடுவாரு எல்லாத்தையும். இப்ப சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பற்றி பேசுறாரு. அவர்களுடைய தாயா தமிழ் தேசியம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தை அதுதான் அவரு அதான் நான் நினைச்சுக்கிட்டு அவர் கருத்தை அவர் நினைச்சுக்கிட்டு அவரு வேலை செய்யறாரு. நான் நம்ம வயலுக்கு 4 பேர் கல்யாணம் வருவாங்களா, அவங்கள கூட்டிட்டு கல்யாணம் எடுப்போம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறேன். இப்ப தமிழ்நாட்டினுடைய பெரும் மாற்று சக்தி ஐயா சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அடுத்து அவர் தான் முதலமைச்சர்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க தமிழ்நாடு பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுடைய பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்லா ஒரு போராளியா வளர்த்து விடுங்க மக்களை. அப்படித்தான் உங்களுக்கு உங்கள் மகன் ஐயா சீமான் அவர்கள் எம்எல்ஏவா வருவது, இல்ல எதிர்கட்சி தலைவரா வருவது, இல்ல முதலமைச்சரா வருவது, எது பெருமை? முதலமைச்சரா என் மையம் வரணும், அதான் எனக்கு பெருமை. முதலமைச்சரா வந்து சீட்டை கொடுத்து வைக்கணும். அப்பதானே அவங்க ஏரியா இருக்கிறவங்க அதுக்காகத்தானே கத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் நல்லா வரணும், நல்ல நிலைமைக்கு படைக்கணும், நல்ல பக்கத்துக்கு படைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியா நாட்டுல நல்ல மக்களை கொண்டாடணும்னு தானே இந்த வேலை செய்யுது. எந்த தப்பும் செய்யாத எந்த தப்பு செய்ய இதைத்தான் மக்களுக்கு ஓட்டு தானே கேட்கிறேன். பாட்டி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இப்படி தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறீங்க. அதற்கு இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்கும் ரொம்ப நன்றி.